ஆளில்லா ரேடியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்க போகிற படம் என்ன பார்த்தீங்கன்னா 90ml. ஸோ இந்த படத்தில் ஓவியா நடிச்சிருக்காங்க மற்றும் எஸ்டிஆர் மியூசிக்கில் வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றி நம்ம மக்களிடையே பார்க்கலாம் வாங்க. படம் சூப்பராக இருக்குது. ஓவியா செம்மையாக நடிச்சிருக்காங்க. சூப்பராக நடிச்சிருக்காங்க. 18+ தான். கொஞ்சம் டிராகிங்காக தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு ஃபாஸ்ட் மூவிங்காக அந்த மாதிரிலாம் இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. 100 முறை பார்க்கலாம். பங்கம் ஹீரோ மட்டும் இல்லை, பொண்ணுங்களும் நடிக்கலான்னு. ஹீரோயின் மட்டும் ஹீரோயின் மாதிரி கதை. சிம்புது பிளாக் சூப்பர்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ். சூப்பராக என்ன படம் சம படம். தேங்க்யூ. சினிமாட்டோகிராஃபிலாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. எல்லாம் யூத் எல்லாம் பார்க்க வேண்டியது போகுது. எஸ்டிஆர் 2 minutes எல்லாம் செம்மையாக இருந்தது. ஆக்டிங் எல்லாம் சூப்பராக இருந்தது. சினிமாட்டோகிராஃபி மெயினாக செம்மையாக பண்ணியிருந்தாங்க. மியூசிக் எல்லாமே சூப்பர். சமுதாயத்துக்கெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே நல்லா இருந்துச்சு. இருக்கு படம் பார்க்கும்போது தெரியும். ப்ரோ ஒன் டைம் வாட்சபிள் ப்ரோ. அதான் படம் மற்ற எஸ்டிஆர் செம்மையாக இருக்குது. எஸ்டிஆருக்கு தான் வந்தோமே. சுமாராக இருந்துச்சு. நல்லா இருந்தது ப்ரோ. எல்லாரோட என்ட்ரியுமே நல்லா இருந்தது. கடைசியில் சிம்புவோட என்ட்ரி தான் மாஸ். அதுவும் இல்லாமல் தேட்டரில் இந்த லைட்டிங் எல்லாம் வச்சு சூப்பராக காட்டியிருந்தாங்க படம். ஓவியா எப்படி சொல்றது, எதிர்பார்க்கல, பட் ஆனால் செம்மையாக நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு தேவையான படம் தான், ரீச் ஆகிடுவாங்க. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருக்கு. சமாஜ் எதிர்பார்க்கவே இல்லை ஜி. குமார் தாங்க. பரவாயில்ல ப்ரோ, பரவாயில்ல. பெஸ்ட் செம்மையா இருந்துச்சு படம். வேற லெவல் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் FTFS வரும். செம்மையா இருக்கு படம். மறுபடியும் 10:30 மறுபடியும் 4:30 ஒரு நாள் 3 ஷோ போறோம். ஒன்லி ஃபார் தலைவி. வேற லெவல் நடிச்சிருக்காங்க. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வேற லெவல் நடிச்சிருக்காங்க. வேற லெவல் இருந்துச்சு படம். எஸ்டிஆர் எப்பவுமே செம்மதான். மரண மாட்டேன் வேணுமா, அதுக்கு மேல என்ன சொல்லணுமா? நான் அதெல்லாம் வெறித்தனமா தான். ஓவியாவை தான் மொத்தமா பார்த்தோம் அண்ணா. நாங்க வேற லெவல். அவங்களோட மைண்ட் செட். ஆமா, ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் கேர்ள்ஸ். அது எப்படி நான் ஒரு சென்டர் ஆஃப் ஃபோக்கஸ் இருக்கும்போது அதுதான் பார்க்க தோணும். படம் நல்லா இருக்கு. Must watch. Everyone should watch it. Be it 17, 18. This is a very regular scene happening, so I think it's a must watch movie. Thank you. நல்லா இருக்கு, நல்லா சூப்பராக இருக்கு ப்ரோ. படத்தோட ஆக்சுவலாக கிட்டத்தட்ட பேக் போனே அவரோட மியூசிக் தான். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது அவரோட மியூசிக். கண்டிப்பாக அவரோட மியூசிக் வந்து சூப்பராக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க எல்லாமே. ஐயோ எந்த மாதிரி இட்ஸ் ஃபன் மூவி. ஸோ ஐ கெஸ் yeah, everyone should watch that. All good. And I did her costume, so response I need to know too. எஸ்டிஆர் மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. பேக்ரவுண்ட்லாம் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் போட்ட மாதிரியே இல்லை. ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. எல்லாமே ரொம்ப ஆடியன்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. அப்படிலாம் இல்லை ப்ரோ. ட்ரெய்லரில் பார்க்கும்போது படத்தை பற்றி ஒரு அபிப்பிராயம் இருக்கும். ஆனால் படம் பார்க்கும்போது அது டோட்டலாக மாறிடும். ஏன்னா அது எல்லாத்துக்குமே ஒரு ரீசனோட தான் இருக்கும். நிறையா நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ்லாம் இருந்துச்சு இல்லை. ஸோ படம் பார்க்கும்போது அந்த மாதிரி ஃபீட்பேக்லாம் இல்லை, ஒரு ரீசன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருந்து நிறைய பேர் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க, தப்பாலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஆக்சுவலாக படம் பார்க்கலாம், நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ பார்க்கும்போது லைக் எனக்கு எதுவும் ஒரு பேடாக ஃபீல் ஆகல. அதுக்காக ஒரு ரீசன் இருக்கு. பட் அது தப்புன்னு தெரிஞ்சது கடைசியில் வந்துட்டு அவங்க பிரேக் பண்ணிக்கிறாங்க. ஸோ எல்லாமே அதுக்கான ஒரு ரீசன்ஸ்லாம் இருக்கு. எதுவுமே வந்துட்டு லைக் படமும் போர் அடிக்கல. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பராக போகுது. ஒரு என்ஜாயபிளாக இருக்குது. வந்து காமெடிலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆடியன்ஸை ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. லைக் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் நல்லா ஃபில்லாக இருக்குது. என்ஜாய் பண்ணலாம். எந்த ப்ராப்ளம் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன்னா லைக் இது என்னோட ஃபர்ஸ்ட் படம். ஆஃப்டர் ஒரு 7 yearsக்கு அப்புறம் வந்து நான் ஒரு கேரக்டர் பண்ணுறேன். அது எஸ்டிஆர் கூடலாம் பண்ணியிருக்கும் போது வேறு லெவலில் இருக்குது. அதெல்லாம் நான் பார்க்கல. அவர் வந்து எங்களை கூப்பிட்டு நீங்களும் வந்து நடிங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி அதை ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அப்படிங்கும் போதே ரொம்ப ஒரு நல்ல ஃபீலாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சான்ஸ். ஆமாம், அது கொச்சையான வார்த்தைகள்லாம் இருக்கும். பட் படம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கன்வின்ஸ் ஆகிடும். ஓகே, ஏன்னா இதனால தான் இது நடந்ததுன்னு சொல்லி விஷயம் இருக்குல்ல. ஸோ எல்லாமே கன்வின்ஸ் ஆகிடும். அவங்க பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. அதாவது நான் ஓவியா மட்டும் நல்லா நடிச்சிருக்காங்க, அவங்க மட்டும் அப்படி இல்லை. ஒரு டீமாக வந்து ரொம்ப நல்ல ஒரு அவுட்புட் வந்திருக்கு. இதில் நான் காமெடியாக பண்ணியிருக்கேன் நான். ஆமாம் ப்ரோ, நல்லா இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணல நான். சில இடத்துல கிளாப்ஸ் வரும், இந்த இடத்துல கைத்தட்டுவாங்க. அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருந்தது. படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்கணும். ஓவியா ஃபேன்ஸ், எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாரும் இப்போ ஆக்சுவலி வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக ஜெயிச்சிருக்கோம். அந்த கேர்ள்ஸ் ஃபேன்ஸ், அந்த பொண்ணுங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய ஃபேன்ஸ் இருக்க போது. ஸோ ப்ளீஸ் போய் பாருங்க. இல்லை, இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு இதுலேயும் அவங்க ஒரு ரீசன் சொல்கிறாங்கல்ல. இந்த மாதிரி நாங்கள் வந்து தண்ணி அடிக்கிறது தான் காரணம், அவங்களுக்கு ஒரு சோகம் இருக்குது, இதனால் தண்ணி அடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தப்புன்னு தெரிஞ்சுட்டு மறுபடியும் திருத்திக்கிறாங்கல்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதனால் பசங்களும் திருந்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு திருந்திக்கலாம் இல்லையா. இது ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். அவங்க ஏன் பண்ணுறாங்க ரீசனும் இருக்குது, அட் சேம் டைம் திருந்திட்டாங்கிற ஒரு மெசேஜ் இருக்கும். அதை பார்க்கணும். நம்ம தப்புன்னு திருந்திக்கிறாங்க. அவ்வளோதான். குட் டு கோ.